இப்படி எடுக்கிறோம், கீழே சிந்துது, நம்ம அதை கவனிக்க மாட்டோம், அப்படி போயிடுவோம். அதை யார் பார்த்துட்டு இருக்கிறது? ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கிறான். யாரு? பிசாசு. அவன் என்ன பண்றான்? கிளீனா அள்ளிட்டு போயிடுறான். இப்ப உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபத்துல அங்கேயே கொஞ்சம் குறைச்சது. இப்போ ஆக்சுவலாக நான் தொழில் செய்யும்போது நான் அக்வாகல்ச்சர் ஃபார்ம் வச்சுருந்தேன். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், விதைப்போம். நாங்களும் விதைப்போம். விதைக்கும் போது இவ்வளோ சீட்ஸ் போடுறோம் அப்படின்னு கணக்கு இருக்குது, இவ்வளோ ஏரா போடுறோம் அப்படின்னு கணக்கு இருக்குது. அது கணக்கு இருக்குது. கணக்கு இருக்கும்போது நாங்களாம் என்ன பண்ணுவோம், இதில் ஒரு திருட்டுதலை பண்ணுவோம். அதாவது இப்போ ஒரு பாண்டுனா ஒரு பாண்டுனா உங்களுக்கு எப்படி இருக்குமோன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு பாண்டுனா 1 ஹெக்டேர் பாண்டாக இருக்கும், இல்லாட்டி 1 ஏக்கர் பாண்டாக இருக்கும், இல்லாட்டி 1/2 ஹெக்டேர் பாண்டாக இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த பிரிக் சைஸ். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃபுட்டுக்கு இவ்வளவுன்னு கணக்கு இருக்குது. 5, 10, 15 ஒவ்வொரு நம்ம இந்தியன் டெக்னாலஜிலாம் அதெல்லாம் வராது. ஓகே, அது மாதிரி விதைக்கிறோன்னு சொல்லிட்டு போயிடுவோம். கடைசியில் எவ்வளோ வச்சு ஒரு பாண்டுக்கு 2 லட்சம் 3 லட்சம் விதைச்சிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ திடீர்னு ஒருத்தன் வருவான், அந்த சூப்பர்வைசர் வருவான். சரியில்லை, நம்ம கணக்கு எடுக்க போகும்போது கரெக்டாக மோர்டாலிட்டி செக் பண்ணுவாங்க. மோர்டாலிட்டி அதிகமாகிடுச்சுன்னா அதிகமாக சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டு போயிடுவான். இது மாதிரியே 3 லட்சம் தான் கணக்கு இருக்கும், ஆனால் 3,25,000 அப்படின்னு வந்துடும் கணக்கு. அது மாதிரி இவன் சூப்பர்வைசர் போடுவான், இவன் போடுவான், அவன் போடுவான், கடைசியில் மேனேஜரும் கொஞ்சம் கூட போயிடுவான். ஏன்னா டாக்டருக்கு பதில் சொல்லி ஆகணும்ல, அதுக்கோசரம் எப்படி பண்ணுறான். ஆனால் என்ன ஆகுன்னா அவங்களுக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, அது என்ன பண்ணுறது, எந்த ட்ரிக்ஸ்னாலும் அது வேலை செய்யாது. ஆனால் சாப்பாடு கொடுக்க போகும்போது அவங்க 3 லட்சத்துக்கு கொடுக்க மாட்டாங்க, 3,25,000 கொடுக்க மாட்டாங்க, முதல்ல 3 லட்சத்துக்கு கொடுக்க மாட்டாங்க, 3 லட்சத்துக்கு கொடுப்பாங்க. இப்போ என்ன ஆகும்னா ஸ்டார்வேஷன் வரும். இதெல்லாம் சயின்டிஸ்ட் பண்ணுற வேலை. சயின்டிஸ்ட் நல்லா படித்தாங்கல்ல, அந்த தொழில் படிச்சுட்டு வந்தவங்க செய்கிறவங்க ஃபெயிலியர் ஆகும். அப்புறம் ஸ்டண்டட் க்ரோத் வரும். ஸ்டண்டட் க்ரோத்துன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அது உரிய வளர்ச்சி இருக்காது. நான் செய்யும்போது என்ன பண்ணேன், நான் குறைவாக போடுவேன், ஆனால் எனக்கு பெருசு பெருசாக வரும். எங்கள் ஃபோட்டோவில் வீடியோலாம் இருக்குது. ஆக்சுவல் வீடியோவில் சம்சாரம் வச்சுருக்கேன், எங்கே வச்சுச்சுன்னு தெரில. பெரிய 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 அது மாதிரி ஏறாலாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ பெரிய ஏரா இருக்கும். எடுப்போம், எல்லாம் எக்ஸ்போர்ட் ஹவுஸ், லட்சமாக வியாபாரம். ஒரு பாண்டு ஹார்வெஸ்ட் பண்ணோம்னா அப்படியே வருவோம், அப்படியே சந்தோஷமாக வரும். ஏன்னா நிறைய வருது. யாரா செத்ததுக்கு நான் வருத்தப்பட மாட்டோம். கையில் என்ன வருது? டப்பு 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 வருது. ஆந்திராவில் அப்படி தானே சொல்லுவாங்க, டப்பு தானே சொல்லுவாங்க. டப்பு டப்பு வருது. டப்பு ஒழுங்காக வந்ததுன்னா வேலை செய்வானுங்க எல்லாரும். சரி, இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் எல்லாம் போட்டு 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 கடைசியில் மோர்டாலிட்டி எவ்வளோ தெரியுமா வரும்? இவன் 3,50,000 போட்டிருப்பான். மோர்டாலிட்டி வரும்போது கரெக்டாக 80% சர்வைவல் ரேட் அப்படின்னு வரும். அப்படின்னா 3,50,000 50,000 ப்ளஸ் 20,000 அடி வாங்கியிருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம கணக்கு தப்பு கணக்கு போடுறேன். நான் இதை கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சி எனக்கு ஐடியா கொடுக்கறதெல்லாம் நான் என்னுடைய ஐடியாஸ் எல்லாம் என்ன தெரியுமா? ஒன்லி ப்ரேயர், வர்ஷிப், ப்ரேயர். மீன்கிட்ட பேசுவேன், வளரு. யோசனை பண்ணுவீங்க, என்னடா இவன், எல்லாருமே யோசனை பண்ணுவாங்க, இவன் என்ன லூஸா, இவன்
மீன்கிட்ட போய் வளரு 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 வளருன்னு சொல்லிட்டு இருக்கிறான். நான் எல்லாத்தையும் வளர்த்துறேன். ஏன் செடிகளோட பேசுவானுங்க. அது உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரி இதெல்லாம் பேச வைக்க முடியும். உங்களால் பேசி வளர வைக்க முடியும். இயேசுநாதர் சொன்னார், அத்தி மரத்தை பார்த்து பேசினார். நம்ம பேச முடியுமா? இந்த செடி ஒன்று இங்கே கொய்யா மரம் இருக்கும். அது வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இதை எடுத்து வச்சுட்டானுங்க, சூனியம் பண்ணி போட்டானுங்க. நான் போய் என்ன பண்ணேன், நேராக போயிட்டு அது மேலே கை வச்சுட்டு, இன்று முதல் நீ கனிகளை கொடுப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிட்டேன். நீ கனி கொடுக்காத நாளே இருக்கக்கூடாது. நானும் சொன்னதை மறந்துட்டேன். ஆனால் அது என்னைக்குமே கனி கொடுத்துட்டு இருந்துச்சு. லாஸ்ட் இயர் தான் இந்த புயல் வரும்போது, இந்த புயல் காற்று வந்துச்சான். நாங்கள் இங்கே இல்லை, அமெரிக்காவில் இருக்கிறோம். அப்போ அதை எதிர்த்து விட்டு மரம் வந்து விழுந்து இது உடஞ்சி விழுந்துச்சு. ஆனால் திருப்பியும் புதுசாக வருது. அப்போ என் வாயிலேருந்து என்ன புறப்பட்டுச்சு? லைஃப். I poured life into the tree, gourd tree, and it obeyed. இப்போ புரியுதா உங்களுக்கு? எல்லாத்தையும் கேட்டுட்டு ஜபத்துக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்க? செய்கிறாங்களா இல்லையா? அப்புறம் என்ன ஆகும்? ஊற்றிட்டு போக வேண்டியதுதான். இது மாதிரி தான். முதல்ல கர்த்தரை விசுவாசிங்க. நான் வழி அருகே விதைக்க மாட்டேன். நான் இனிமேல் கையை வண்டி கையில் எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஒரு பாத்திரத்தில் வச்சு எடுத்துகிட்டு போவேன். எடுத்துகிட்டு போயிட்டு அந்த எந்த இடத்துல விதைக்கணுமோ அந்த இடத்துல மட்டும் விதைப்பேன். கொஞ்சம் டெக்னாலஜி இன்க்ரீஸ் பண்ணுங்களேன். சரி, இப்போ பாருங்க. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. பார்த்தீங்களா? சில விலை கற்பாறை மேலே விழுந்துச்சு. கற்பாறை மேலே விழுந்த உடனே இதுக்கு தண்ணி வேணும். எப்பவுமே ஒரு விதை தண்ணி இருந்துச்சுன்னா தான் இது இருக்கு. அது தண்ணி இல்லைன்னா கவுந்து போயிடும். ஸோ அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிட்டு. இது நம்ம கிறிஸ்தவ ஜெபம் மாதிரி. பிரசங்கம் கேட்ட உடனே அல்லேலூயா அப்படின்னுவோம். இன்னைக்கு கூட எல்லாரும் அல்லேலூயா சொல்றீங்க இல்ல? ஆனா என்ன ஆயிடுது? கொஞ்சம் அழுத்தின உடனே அப்புறம் இதுக்குன்னு ஒரு பாட்டு கட்டி பாட வேண்டியதான். சோர்ந்து போகாதே மனமே. இந்த மாதிரி ஆட்கள் நம்ம இந்தியன் கிறிஸ்டியன்ஸ் இந்த மாதிரி பாட்டுகளை ரொம்ப விரும்புகிறாங்க. அது ஏன் தெரியல. நல்லதை பேச கேட்க மாட்டாங்க. இந்தியாவில் ஒன்று தான் இருக்குது. இந்தியாவில் இருக்குது. இந்தியாவை ஒட்டி உள்ள ஸ்ரீலங்காலையும் இந்த மாதிரி இருக்குது. இது வியாதி. இது ஒரு வித வியாதி. தன்னை குறித்து ஆண்டவர் அழுது கொண்டே கேட்க வேண்டும் சொல்லிட்டு இப்படி நினைக்கிறாங்க. இல்லை, செய்ய மாட்டார். நீங்கள் வெளியே பாருங்கள், அப்போ தான் தெரியும். அப்படியெல்லாம் செய்யவே மாட்டார். ஜோசப் பிரின்ஸோட சர்ச்சில் எடுத்து போய் பாருங்கள், என்றைக்கு சிரிச்சு தான் இருப்பாங்க. அவங்க சபையில் கிட்டத்தட்ட 55,000 பேர் வராங்க ஒரு சர்வீஸ்க்கு. 55,000 பேர் வராங்க. 55,000 பேர் சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா நானும் போய் பார்த்துருக்கேன். என்னடா இங்கே வித்தியாசமாக இருக்குதுன்னு. ஏன்னா நல்ல மெசேஜ் போகுது, நல்ல இது போகுது, அழுகிற மெசேஜ் போகல. ஏன்னா நம்ம ஊரில் என்ன பண்ணுறாங்க, சோர்ந்து போகாதே மனமே, நம்மளும் சேர்ந்து ஓ. We like it.
கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நான் வாழப் போகிறேன், இன்றைக்கு வந்திருக்கிறேன், அதுக்காக தான் வின் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்திருக்கேன்னு சொல்லி நான் பண்ணும்போது, அதை வின் பண்ண போதேன்னு வந்திருக்கும்போது வின் பண்ணுவோம். இல்லாட்டி கற்பாறை மேலே விழுந்த விதை போது தான் இருப்போம். அடுத்தது வாசிமா. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள்ளுள்ள இடங்கள், இதெல்லாமே பேயோட ட்ரிக்ஸு. ஓகே, முள்ளுள்ள இடங்களில் விதை போகும்போதே போட்டுக்கிட்டு போயிடுறான். அதாவது நீங்கள் அறுத்து கொண்டு வரீங்க, ஆனால் கொஞ்சம் அறுக்கிறீங்க, நிறையா அறுக்கிறீங்க, ஆனால் கொஞ்சமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான். இப்போ கொஞ்சம் அங்கே விட்டான்னா வழி அருகே விதைத்தாங்களா, அடுத்தது கற்பாறையின் மேலே விதைத்தாங்களா, அடுத்தது முள் மேலே வச்சுட்டாங்க. இப்போ முள் அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. நல்ல நிலத்தில் விழுந்தது. சில விதை அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். இது சொல்றாரு, நம்ம கேட்க வேணாம், ஆண்டவரே எங்களுக்கெல்லாம் காது இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், ஏன் அந்த வார்த்தையை உபயோகிச்சு